தமுக்கு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வீரசிங்கம். தமிழ் சினிமாவின் உச்ச நடிகர், சூப்பர் ஸ்டாருக்கு இணையாக வளர்ந்து வந்த ஒரு நடிகர், இப்பொழுதும் டஃப் கொடுக்குற ஒரு நடிகர் அவர் விஜய். திடீர்னு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அது யார் வேண்டுமானாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். ஜனநாயக நாட்டில் எல்லாருக்குமே அந்த உரிமை இருக்குது. இவர் கட்சி ஆரம்பித்தது இதில் என்ன உள்நோக்கம் இருக்குது அப்படின்னு பரவலாக பல பேர் பேசுகிறாங்க. அவருக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கணும், அரசியலில் வரணும், இந்த நாட்டு மக்களுக்கு அரசியலில் இருந்து ஜெயிச்சு பதவி ஏற்று முதல்வராக இருந்து சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் திடீர்னு ஏற்பட்டிருக்கு. அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது, தோணுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்த உலகத்திலேயே முதல் நடிகர் எம்ஜிஆர். எம்ஜிஆருக்கு பிறகு தான் அமெரிக்காவில் கூட ஒரு நடிகர் வந்தார். அப்புறம் என்டிஆர். அப்புறம் அதன் பிறகு அது தொடர்ந்து ஜெயலலிதா வந்தாங்க. அப்புறம் பல்வேறு நடிகர்கள் கட்சி ஆரம்பித்தாங்க. எம்ஜிஆர் காலத்திலேயே டி ராஜேந்தர் கட்சி ஆரம்பித்தார். எம்ஜிஆருக்கு எதிராக கட்சி ஆரம்பித்தார். அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவோடு இருந்தார். அப்புறம் அங்கேருந்து வெளியில் வந்தார். அதன் பிறகு நடிகரும் தயாரிப்பாளரும் இயக்குனருமான பாக்யராஜ், எம்ஜிஆரே என்னுடைய சினிமா வாரிசு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு உயர்ந்த இடத்துல இருந்த ஒரு நடிகர், இயக்குனர் பாக்யராஜும் கட்சி ஆரம்பித்தார். எம்ஜிஆர் காலத்திலேயே சிவாஜியும் கட்சி ஆரம்பித்தாங்க. இப்படி நிறைய பேர் கட்சி ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த கட்சி அது தொடர்ந்து நீடித்ததா அப்படின்னா அது இல்லை. அதன் பிறகு எம்ஜிஆர் காலத்திலேயே ரஜினி, கமல் அப்படிங்கிற ஒரு 2 ஸ்டாருக்கு நடுவில் விஜயகாந்த் ஒருத்தர் வளர்ந்து அவரும் ஒரு மக்கள் சேவையோடவே இருந்தார் ஆரம்பத்திலிருந்தே. அப்போ இவர் கட்சி ஆரம்பிப்பாருன்னு எல்லாமே எதிர்பார்த்தாங்க. அதே மாதிரி ரஜினியை எதிர்பார்த்தாங்க. ரஜினி தமிழ்நாட்டினுடைய அடுத்த முதல்வர்கள் அப்படிலாம் பேசினாங்க. ரஜினி அரசியலுக்கு வருவேன்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தார். கடைசி வரைக்கும் வரல. இந்த ஒரு படத்தில், கோமாளிங்கிற ஒரு படத்தில் சொன்ன மாதிரி, ரஜினி இன்னும் கட்சி ஆரம்பிக்கலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடி அளவுக்கு போயிடுச்சு. சரி, அதை விட்டுருங்க. கடைசியில் ரஜினி சாரும் என்ன பண்ணிட்டாருன்னா, என்னுடைய உடல் நலம் கருதி நான் கட்சி ஆரம்பிக்கிறத நான் கைவிடுறேன்னு சொல்லி அவர் ஒதுங்கிட்டார். அப்படி ஒதுங்கின காலகட்டத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா திடீர்னு விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அந்த கட்சி ஆரம்பிக்கும் பொழுதே அந்த கட்சியுடைய கொடி பற்றி பல விமர்சனங்கள் வந்தது. எழுத்து பிழை இருக்குன்னு வந்தது. ஒரு சிறுவன் கூட ஒரு காணொலி வெளியிட்டிருந்தார். இப்படி பல்வேறு சர்ச்சைகள் அங்கே ஏற்பட்டுச்சு. அப்போ அந்த கட்சி ஆரம்பிக்கிறப்போ நமக்கு ஒரு எந்த விதமான ஒரு உணர்வுமே ஏற்படலை. அதான் உண்மை. ஒருவேளை யங்ஸ்டர்ஸுக்கு அது நம்மளுடைய தலைவர் கட்சி ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டிருக்கலாம். ஆனால் ஓட்டு போடக்கூடிய மக்களுக்கு விஜய் கட்சி ஆரம்பிச்சது ஒரு பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தலை. இதுதான் உண்மை. இப்போ தொடர்ந்து அவர் ஒரு முதல் மாநாடு போட்டார். அந்த மாநாடே ஒரு மாநாடு பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் மாநாடு துவங்கி அரை மணி நேரத்தில் அது ஒரு ஃப்ளாப், ஒரு சினிமா மாதிரி ஃப்ளாப் மாதிரி ஆகிப்போச்சு. ஃபெயிலியர் ஆன ஒரு மாநாடாக ஆகிப்போச்சு. அந்த மாநாட்டை தொடர்ந்து அவரை பல்வேறு கருத்துக்களை பல்வேறு விதமான ஊடகங்கள் வெளியிட்டுச்சு. அதற்கு எதிர்வினையாக சீமானே பேசினார். ஒரே கொள்கையில் இரு, ஒன்று இந்த பக்கம் இல்லை அந்த பக்கம் இரு, நடுவில் நிற்காத அப்படியெல்லாம் சொன்னார். கொள்கை அளவில் பார்த்திங்கன்னா அவர் எதை முன்வைக்கிறாங்க, திராவிடமா, தமிழ் தேசியமா அப்படின்னு பார்த்தா எங்களுக்கு எல்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ரைட், ஓகே, அதெல்லாம் அது அவங்களுடைய சொந்த கருத்தாக இருக்கட்டும். ஒரு கட்சிக்கு என்ன கொள்கையாக இருக்கக்கூடும் நினச்சிங்கன்னா, ஒரு கட்சிக்கு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதே தான் கொள்கையாக இருக்க வேண்டுமே தவிர, அது திராவிடமாக இருக்கட்டும், தமிழ் தேசியமாக இருக்கட்டும், அது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு வைங்களேன். இன்னொன்று,
அந்த கட்சி கொடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருந்தது. யாருக்கும் ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டி இல்லை. அதாவது ஒரு மாடர்ன் ஆர்ட் பெயிண்டிங்கில் வந்து சில விஷயங்கள்லாம் சேர்ப்போம் இல்லையா, அது மாதிரி இருந்தது. இந்த ஒரு சினிமா திரைப்படத்தில் ஜனரஞ்சகமான திரைப்படம்னு சொல்லுவோம் இல்லையா, கமர்ஷியல் ஃபில்ம், அதாவது விஜய், அஜித், அதுக்கு முன்னாடி வந்து ரஜினி, கமல், எம்ஜிஆர், ஜெய்சங்கர், சிவாஜியெல்லாம் குணச்சித்திரமான நடிகர், ஒரு கதாபாத்திரத்தில் ஏற்று நடிக்கக்கூடிய ஒரு நடிகராக இருந்தார். இப்போ எதுக்கு ஜனரஞ்சக சினிமாக்கள் இருக்கக்கூடிய ஒரு அனைத்து அம்சங்களையும் வச்சது மாதிரியான ஒரு கட்சி கொடி இருந்தது. அவரும் ஒரு சினிமாவுக்குள்ளே ஒரு பாட்டு வேணும், பாட்டு முடிஞ்சால் ஃபைட்டு வேணும், ஃபைட்டு முடிஞ்சால் காமெடி வேணும், அது முடிஞ்சால் சீரியஸான ஒரு சென்டிமெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஒரு கட்சி கொடியை அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதே வந்து ரொம்ப ஒரு கேலி கூத்தாக தான் இருந்தது. இப்போ அது வந்து அவருடைய மாநாடு, முதல் மாநாடு, அதுக்கும் பிறகு அவர் வந்து நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி நான் வந்து இந்த தமிழ்நாட்டில் நான் முன்னாடி ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பு ஒரு பெரிய மழை வந்த காலத்தில் வந்து மக்களை எல்லாம் நான் போய் சந்திக்க முடியாது, நீங்கள் வந்து என்ன சந்திச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து வீட்டுக்கு வாங்க, நான் உங்களுக்கு வந்து உணவளிக்கிறேன், உங்களுக்கு வந்து நிவாரணம் தர்றேன் அப்படிங்கிறது மாதிரிலாம் சொன்னதெல்லாம் வந்து ஒரு பண்பட்ட அரசியல்வாதிகள் செய்கிற ஒரு வேலை மாதிரி தெரியல. அதாவது அது ஒரு ஜாப்பு அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து பிஹேவ் பண்ணிட்டு வர்றாரு. இப்படி இருக்கும் பொழுது இந்த நம்மளுடைய இப்போ அடுத்த வருகிற இந்த எலெக்ஷனில் இவர் வந்து எப்படி இருப்பார், எப்படி செயல்படுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகள் எழ ஆரம்பிச்சிருக்கு. சமீபத்தில் கோயம்புத்தூரில் நடந்த ஒரு மீட்டிங்கு, அதெல்லாம் கூட வந்து ஒரு பெரிய அளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. இன்னொன்று, ஒரு அரசியல் தலைவர் அப்படிங்கிற ஒருத்தர் மக்கள்கிட்ட பேசும் பொழுது தன்னுடைய கருத்தை வந்து ஓப்பனாக பேசுகிற அளவுக்கான ஒரு பயிற்சி கூட அவர்கிட்ட இல்லை. ஒரு சினிமாவுக்கு உள்ளே வந்தால், சினிமானா அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, அது கேரவனில் உட்காந்துருப்பாங்க, ஏற்கனவே அவருக்கு ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கும், அந்த கதையை வந்து அந்த கதை நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு அவர் முடிவு பண்ணியிருப்பார். அதன் பிறகு வந்துட்டு செட்டுக்கு வந்து எந்த சீன் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க, எந்த சீனில் எந்த காட்சி நம்ம நடிக்க போகிறோங்கிறதெல்லாம் சொல்லி, வசனத்தையெல்லாம் சொல்லி, அதுக்கப்புறம் வந்து ஒரு ரிஹர்சல் பார்த்து, அதுக்கப்புறம் டேக்கு போய் அது ஓகே ஆகுதா ஓகே ஆகலையாங்கிறத பொறுத்து அடுத்த டேக் போகும். இப்படி வந்து ஷூட்டிங் அது. ஆனால் அரசியல் மீட்டிங் வந்து அப்படி கிடையாது. ஒரு மேடைக்கு வந்தால் அந்த மேடையில் நின்று மற்ற அந்த மேடையில் உட்கார்ந்து பொறுமையாக எல்லாரும் பேசுகிறத கேட்கணும். அதுக்கப்புறமா தலைமை உரை ஆற்றணும். தலைமை உரை ஆற்றுகிறவர்கள், தலைவர் என்கின்ற ஒரு தகுதியை பெற்றவர்கள் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட வந்து பேசணும், இன்ட்ராக்ட் பண்ணணும், மக்களுடைய கருத்தை பிரதிபலிக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, அது எதுவுமே இல்லாமல் எங்கேயோ எழுதி கொடுக்கப்பட்ட ஒரு தயாரிப்பை எடுத்து கொண்டு வந்து வச்சுக்கிட்டு மேடையில் வச்சுக்கிட்டு அதை பார்த்து பேசுவதுங்கிறது வந்து ரொம்ப இதுவாக இருக்குது. இன்றைக்கி வந்து ரெஃபரன்ஸ் எடுத்து பேசலாம், அதாவது ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம், ஒரு பாயிண்ட் எடுத்து பார்த்துக்கலாம், பேசலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் மொத்த பேச்சுமே வந்து அது வந்து ஒரு கைடு மாதிரி, புக்கு மாதிரி எடுத்து தேர்வுக்கு பரீட்சை எழுதுகிற மாணவர்கள் வந்து சரியாக படிக்காதவங்க வந்து பிட் அடிக்கிற மாதிரி இன்றைக்கி வந்து விஜயோடைய பேச்செல்லாம் அப்படி தான் இருக்குது. அதனால் வந்து இவர் வந்து அரசியலுக்கு லாயக்கப்பட்டு வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. மக்கள்கிட்ட வந்து பரவாயில்ல அதுதான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளுடைய விருப்பம் என்னென்னா, ஒரு நடிகர் அப்படிங்கிறவர் பெரிய செல்வாக்கு உள்ளவர், பல கோடி மக்களை ரசிகர்களை கொண்டவர், அவரை வந்து வந்தால் வந்து ஓட்டு விழும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குற ஒரு சூழ்நிலையில் அவங்க எவ்வளவு தூரம் வந்து உழைக்கணும், மக்களிடம் போய் சந்திக்கணும் அப்படின்லாம் இருக்குது. ஸோ மக்களை சந்திக்காத எந்த ஒரு தலைவனும் தலைவனாக இருக்க முடியாது. அதனால் அவர் தலைவருக்கான தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய விருப்பம். நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வருகிற அந்த 2026 தேர்தலில் வந்து அது எப்படி அவங்க வந்து எதிர்கொள்ள போகிறாங்க, கூட்டணிகள் எப்படி அமைக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது.
அதான் இவர் ஏற்கனவே வரும்பொழுது என்ன சொன்னார்னா, எங்கள் கூட கூட்டணி வைக்கிறவங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு உண்டு அப்படின்னு. அப்போ அவங்க என்ன முடிவில் வர்றாங்கன்னா, நாங்கள் வர்றோம், எலெக்ஷனில் நிற்கிறோம், ஆட்சியை பிடிக்கிறோம், முதலமைச்சர் பதவியில் உட்கார்றோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடவே இருக்கிறார் என்பது போலத்தான் தெரிகிறது. அந்த எண்ணம் வந்து ஈடேறுமா ஈடேறாதா, அரசியலுக்கு விஜய் லாயக்கப்படுவாரா மாட்டாரா அப்படிங்கிறத வந்து பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அதை தாண்டி இவர் வந்து திடீர்னு அரசியலுக்கு வந்திருக்காரு. இவர் வந்து விருப்பப்பட்டு வந்தாரா, இல்லை அரசியலுக்குள்ள இவரை யாராவது தள்ளி விட்டாங்களா அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. அடுத்த காணொலியில் நாம் அதை பற்றி பேசுவோம். இதுவரை பொறுமையாக என்னுடைய இந்த உரையை கேட்டமைக்கு, ரசித்தமைக்கு நன்றி. தொடர்ந்து தமுக்கு சேனலுக்கு ஆதரவு கொடுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.